வதக்கிறதுக்கு மிளகா சட்னி செய்கிறேன் பாருங்கள். வெங்காயத்தை முதல்ல எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு அதோடய தக்காளியும் போட்டு வதக்கணும். இவ்வளோ தூரம் வதங்கினோன்னே இறக்கிடணும். வதக்கி எடுத்துக்கிட்டு மிளகாத்தூள் போடுங்க, உப்பு போடுங்க. அரைச்சி முடிச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, தான் வயிறு வலிக்காது. கடுகு உளுந்தம் பருப்பு, கடுகு உளுந்தம் பருப்பு பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்தோன்னா சட்னியை ஊற்றணும். நல்ல அவ்வளோதான். இதை எடுத்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்